வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசு ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குங்க. நான் மதுரை பைபாஸ் ரோட்டில் போயிட்டுருக்கும் போது ஒரு ஏங்கண்ணில் பட்டது தான் நம்ம கோனார் கடைங்க. கோனார் கடை மதுரை சிட்டிக்குள்ளே இருக்கும். இது என்னடா பைபாஸில் புதுசாக திறந்துருக்காங்க அப்படின்னு தேடி போய் கேள்விப்பட்ட போது தான் தொடர்ந்து ஒரு 8 மாதம் ஆச்சு அப்படின்னாங்க. எப்படிடா நம்ம கண்ணில் படாமல் போச்சு, நம்ம என் கண்ணில் ஏன் படலை அப்படின்னா, நம்மளே ஊருக்கு 8 மாதம் ஆச்சு, அதனால தான் நம்ம கண்ணில் படலை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி விடுங்க, நம்ம கோனார் கடை எப்படி இருக்குது, அதுவும் புதுசாக திறந்த அந்த பைபாஸில் இருக்கிற அந்த கோனார் கடை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இறங்கி போய் ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேங்க. சும்மா பலன்னு வெளிச்சத்தை போட்டு சும்மா வேற லெவலில் அந்த அவுட்லுக்கே நம்மளை ஈர்த்துச்சுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஆக்கியபென்சியில் நீட்டாக லைட்டிங்லாம் போட்டு ஒரு பக்காவான ஏஸ்தெட்டிக் இன்டீரியர் லுக் கொண்ட ஒரு கோனார் கடையை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். கோனார் கடை அப்படின்னாலே கறி தோசை தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கறி தோசையை இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி கோனார் கடையில் நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு தான் நான் அந்த எண்ணத்தில் தான் நான் கோனார் கடைக்கு போனேங்க. மதுரைனாலே நான்வெஜ் ஐட்டத்துக்கு நிறைய ஃபேமஸ். முன்னாடிலாம் முனியாண்டி விலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த முனியாண்டி விலாஸோட பிராண்டு நிறைய பேர் கொண்டு நிறைய விதமாக பரப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கோனார் கடை அப்படிங்கிறது ரொம்ப காலமாகவே மதுரையில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நான்வெஜ் ஹோட்டல். நீங்கள் இந்த கோனார் கடையில் சாப்பிட்ருந்தீங்க இல்லை மதுரையில் இருக்கிற கோனார் கடையோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இந்த புது கடையில் நீங்கள் சாப்பிட்ருந்தாலுமே நம்ம கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். நானும் ஆர்டர் எடுத்துகிட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து ஏன் கண்ணில் பட்டது ஒன்லி நான் தேடி போனதெல்லாம் கறி தோசை மட்டும்தான். நான் ஆர்டர் பண்ணது மட்டன் கறி தோசை. கறி தோசையிலேயே சிக்கனு மட்டனு அப்புறம் என்னென்னமோ வெரைட்டிஸ்லாம் போட்டிருந்தாங்க. நான் ஆர்டர் பண்ணது மட்டன் கறி தோசை. சும்மா மட்டனில் தோசை இருக்கா இல்லை தோசையில் மட்டன் இருக்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முட்டையும் அதில் பிரிட்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு சாண்ட்விச்சில் முட்டை மட்டனு அதுக்கப்புறம் தோசையெல்லாம் கலந்து சாப்பிட்ட மாதிரியான ஒரு கலவையாக இருந்துச்சு. இதுதான் அவங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஹைஜீனாகவும் தரமாகவும் ஒரு நீட்டான ஒரு ஏஸ்தெட்டிக் லுக்கெலாம் வச்சு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஒரு கறி தோசையே என்னால் சாப்பிட முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம். ப்ரைஸுமே ஒரு நாமினலான ஒரு ப்ரைஸ் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பைபாஸில் போகும்போது நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிட்டிக்குள்ளே இந்த டிராஃபிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பார்க்கிங் இஷ்யூலாம் இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பக்காவான பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது, ஒரு ஹைஜீனான ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. சரி, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டீ ஷாப்பும் வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு ஓப்பன் அரேனா கார்டன் மாதிரி தான் நம்ம டீ ஷாப்பும் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே அந்த கார்டன் லுக்கில் ஒரு ஃபீல் அண்ட் குட்டில் நீங்கள் உட்காந்து டீ குடிச்சிங்க அப்படின்னா அதுவுமே ஒரு வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சினிமாலெல்லாம் சில பாட்டுக்கெலாம் காட்டுவாங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டில் லைட்டிங்லாம் போட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மேஜிக் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு கோனார் கடையிலையும் ஒரு மேஜிக் கிரியேட் ஆகிருக்கு. ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு டீ, எந்த ஒரு ஹோட்டலாக இருந்தாலும் சரி ஒரு தியேட்டராக இருந்தாலும் சரி லைட்டிங் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு கஸ்டமரை நம்ம கடைக்கு இன்வைட் பண்ணுறதே இந்த லைட்டிங் எஃபெக்ட் தான். லைட்டிங்கை பார்த்துட்டு தான் ஒரு கஸ்டமர் உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் ஏஸ்தெட்டிக் லுக்கு, இது ரெண்டுலேயுமே சும்மா வேறு லெவலில் தூக்கி நின்றுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு கோனார் கடையை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபுட்டு சர்வ் பண்ணாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஹோட்டலோட ஹாஸ்பிட்டாலிட்டியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நாமினல் ப்ரைஸும் இருக்குது, சுவையும் இருக்குது, குவாலிட்டியும் இருக்குது, நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியும் இருக்குது. அதை விட கறி தோசையும் இருக்குது. நம்ம மதுரையில் ஃபேமஸாக ஒரு கோனார் கடையில் இருக்கிற ஒரு கறி தோசை இங்கே தரமாகவே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் என்னங்க, எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் மதுரைக்கு போகிற வழியில் திருச்சியிலேருந்து மதுரைக்கு போனீங்க அப்படின்னா நம்ம பைபாஸ்லேயே மதுரை கிட்டேயே கோனார் கடை இருக்குங்க. மறக்காமல் ஒரு வாட்டியாச்சும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.